நான் இங்கே சிடிஎம்ஆர்ஐ டெக்னீஷியனாக 4 இயர்ஸாக ஒர்க் பண்ணுறேன். இங்கே சிடி பார்த்தீங்கன்னா 500 rupees காஸ்ட் ஆகுது. இதுவே நீங்கள் வெளியில் எடுத்தீங்கன்னா 2500 அபோவ் தான் ஆகுது. எம்ஆர்ஐயோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 2500. நீங்கள் வெளியில் எடுத்தீங்கன்னா அபோவ் 5000 to 10,000 வரைக்கும் ஆகுது. இதனால நிறைய பீப்புள் இங்கே ஜிஹெச்ல இருக்கிறதுனால நிறைய பீப்புள் வந்து பெனிஃபிஷியலாக ஆகுறாங்க. ஏழை எளிய மக்கள் எல்லாருமே வந்து ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்குது. நாங்கள் ஃபிலிம்ஸுமே உடனே இஷ்யூ பண்ணிடுறோம். இதனால ஈஸியாக இருக்குது பீப்புளுக்கு. என்னுடைய உறவினர் ஹாஸ்பிட்டல் சேர்த்து பார்க்க வந்தேன். எமர்ஜென்சி வார்டெலாம் இருக்காரு. நல்லா ட்ரீட்மெண்ட்டு இவ்வளோ அழகாக செய்வாங்கன்னு நான் சந்தோஷப்பட்டேன். முன்ன இருந்தனால இப்போ ஹாஸ்பிட்டலில் நல்ல நிலைமையில பேக்ஸட்டுங்களை ஏழை பணக்காரங்களா வித்தியாசம் இல்லை கவனிக்கிறாங்க. இந்த கட்டடம் ஏழரசு எம்எல்ஏ கட்டி கொடுத்தான்னு கேள்விப்பட்டேன். இன்னும் இந்த மாதிரி நல்ல காரியங்களை அவர் செய்யணும்னு நாங்கள் விரும்புகிறோம். நல்லா இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இந்த ஹாஸ்பிட்டலில் நல்லா செய்கிறாங்க. புள்ளலூர் கிராமத்துலேருந்து வந்திருக்கேன். இங்கே எதுக்காக வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவுக்கு வந்து கிட்னி ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. மற்ற ஹாஸ்பிட்டலில் இந்த ஃபெசிலிட்டி இருக்கான்றது தெரியல. பட் ஆனால் இது நல்லா தான் இருக்குது. வெளியில் போனால் ஒரு ஸ்கேனுக்கு குறைஞ்சது வந்து ஒரு 500 மேலே தான் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். இது ஒரு நல்ல ஒரு செயல்முறை தான். நான் உத்திரமேலேருந்து வரேன். இங்கே வந்து ஸ்கேனு இருக்கிறது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சட்டமன்ற உறுப்பினர் எழிலரசன் அவர்கள் கட்டி கொடுத்தது இந்த கட்டடம் எங்களுக்கு மிகவும் உபயோகமாக உள்ளது. இதில் வர மக்கள் எல்லாருக்குமே இங்கே ஃப்ரீயாக இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கிற மக்கள் எல்லாரும் ஃப்ரீயாக பயன்படுத்திக்கிறாங்க. இந்த மாதிரி வேற எங்கன்னா சலுகை கிடைக்குமோ இல்லையோ, ஆனால் எங்கள் ஹாஸ்பிட்டலில் எங்கள் காஞ்சிபுரம் ஹாஸ்பிட்டலில் எங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்குது. நான் காஞ்சிபுரத்துலேருந்து வரேன். எங்கள் வீட்டுக்கார அம்மா பிரசவத்துக்காக இங்கே வந்திருக்கேன். இங்கே வந்து பிரசவம் சேர்த்ததுனால தங்கத்துக்கு இடம் வசதியாக இந்த இடம் நல்லா இருக்குது. தண்ணி எல்லாம் இருக்குது. இந்த இடம் ரொம்ப சுகாதாரமாக இருக்குது. தண்ணி குடிக்கிற தண்ணி வந்து பக்கத்துலேயே இருக்குது. ஆர்ஓ வாட்டரு சுடு தண்ணியும் இருக்குது. ஆர்டினரி வாட்டரும் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குது. அது சுற்றி கண்காணிப்பு கேமரா இருக்கிறதுனால எங்கள் உடைமைகள்லாம் ரொம்ப பாதுகாப்பாகவும் இருக்குது. கும்பச்சத்திரத்துலேருந்து வந்திருக்கேன். இங்கே நல்லா இருக்கு சார். ஃபெசிலிட்டி எல்லாமே நல்லா இருக்கு. என் ஒய்ஃப் தேவி குழந்தை பிறந்திருக்கு. ஒரு 2 நாள் ஆகுது. திங்ஸ் வைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்கு. கம்ஃபர்டபுளா இருக்கு. வந்து உட்கார்றதுக்கு ஆளுங்களாம் வந்து உட்கார்றதுக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்கு. தண்ணி வசதி இருக்கு. பிளஸ் கை கழுவுறதுக்கு தண்ணிலாம் வச்சிருக்காங்க. சிங்க்லாம் இருக்கு. தூங்கணும்னா கூட இங்கேயே கூட படுத்து தூங்கலாம். நல்லா தான் இருக்கு. கம்ஃபர்டபுளா இருக்கு. நல்லா தான் பண்ணிருக்காங்க. கவர்மெண்ட்ல நல்லா பண்ணிருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் எம்எல்ஏ. நல்லா பண்ணிருக்காரு சார். எழிலரசன் நல்லா பண்ணிருக்காரு. அவர் பேர் போட்டு இருந்தது நான் பார்த்தேன் சார். நல்லா இருக்கு. நாங்க சிங்காடி வகத்துல இருந்து வரோம். எங்க தம்பி ஒய்ஃபுக்கு இங்க குழந்தை பிறந்திருக்கு. அதனால நாங்க இங்க இருக்கிறோம். இப்போ நாங்க வந்து இவ்வளவு பாத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். இப்போ தண்ணி எல்லாம் நல்லா தான் இருக்கு. எங்க மெயின்டெனன்ஸும் கொஞ்சம் நல்லா இருக்கு. ஏன்னா கொஞ்சம் கிளீனா வச்சிருக்காங்க. காலையிலேயே வராங்க, சாயந்தரமா வராங்க, எல்லாமே கிளீன் பண்றாங்க. ஏன்னா குடி தண்ணியும் கொஞ்சம் சுத்தமா குடுக்குறாங்க. அதுவே மக்களுக்கு கொஞ்சம் ஒரு நல்ல இதுதான்.